சீனியர் வீரர்களோட சொதப்பல், பாண்டோட விக்கெட்டு, இன்னும் அதுக்கு மேல இன்னும் ஒண்ணு. இந்திய அணியோட தோல்விக்கான ஒரு முக்கியமான 3 காரணங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. பார்டர் கவாஸ்கர் தொடரோட பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல இந்திய அணி வந்து இன்னைக்கு தோத்துருக்காங்க. கடைசி நாளான இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து 340 ரன் தேவையா இருந்துச்சு. 92 ஓவரும் நம்ம கையில மிஞ்சி இருந்துச்சு. நின்று ஆடி டிரா செஞ்சிருக்கலாம், அல்லது அட்டாக்கிங் ஆடி ஸ்டார்டிங்ல இருந்தே அட்டாக்கிங் ஆடி போட்டியை வந்து வின் பண்றதுக்கான முன்னேற்றத்துல வந்து போயிருக்கலாம். ஆனா நம்ம அந்த ரெண்டுமே நம்ம பண்ணல. 10 விக்கெட்டை இழந்து 184 ரன் வித்தியாசத்துல வந்து நம்ம தோல்வியை தழுவிருக்கோம். இந்திய அணியோட இந்த தோல்விக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அலசி ஆராய்ஞ்சதுல வந்து ஒரு 3 காரணங்களை வந்து நம்ம இங்க குறிப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீனியர் வீரர்களோட சொதப்பல் தான். இந்திய அணி முன்னாடி இன்னைக்கு இருந்தது வந்து 340 ரன்ன்றது வந்து ஒரு இமாலய சவாலா தான் கண்டிப்பா இருந்துச்சு. இந்த சமாளிக்க வந்து இந்திய அணியோட சீனியரான கோலியும் ரோஹித்தும் தங்களோட முதுகுல வந்து பொறுப்பை சுமந்துட்டு ரொம்ப பொறுப்போட விளையாண்டுருக்கணும். ஆனா 2 பேருமே ரொம்ப சொற்பமான ரன்ல வந்து அவுட் ஆகி வெளியே போனதுன்றது வந்து ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். முதல் இன்னிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா 2 பேருமே ரன் அடிக்காம கையை விரிச்சது தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இதுல பார்த்தோம்னா 2 பேருமே ரொம்ப நீண்ட அனுபவமான வீரர்கள். ஆனா இங்க 2 பேருமே ஒரே தவறை வந்து மீண்டும் மீண்டும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து டிஃபென்ஸ் ஆடுறதுல வந்து ரொம்ப திணறி போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். 2 பேருக்குமே டெஸ்ட் ஆடுற மனநிலை இல்லாம போயிருச்சோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோண வைக்குது. ஆஃப் ஸ்டெம்ப்க்கு வெளியே வீசினாலே நான் அவுட் ஆகி வெளியே போயிருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் கோலி விளையாடுறாரு. ரோஹித் அதுக்கும் ஒரு படி மேல போய் அரைகுறையா ஏதோ கவனமே இல்லாம ஏதோ ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா இதே விதத்துல ஒரே மாதிரி தான் 2 பேரும் அவுட் ஆகுறாங்கன்றது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. சாகச மனப்பான்மையோட அடிச்சு திணற வைக்கிற ரிஷப் பண்டே பாத்தீங்கன்னா தன்னோட கையை கட்டிக்கிட்டு அமைதியா ஒரு செஷன் முழுக்கவே வந்து விக்கெட்டை விடாம விளையாட முடியும். ரிஷப் பண்ட்னாலே அவ்வளவு பொறுமையா விளையாட முடியும்னும் போது விராட் கோலியும் ரோஹித் சர்மானாலையும் ஏன் ஆட முடியல அப்படின்ற கேள்வி வந்து மிக ஆச்சரியமானதா இருக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே தங்களோட கரியர் சார்ந்த முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு நகர்ந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே சிந்திக்காமலாம் இல்லை. அந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மாற்றத்தை தான் வந்து இந்த கடைசி சில டெஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க விளையாண்டுருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து தோணுது. 2வது விஷயம் பாண்டோட அந்த விக்கெட்டு தான். இந்திய அணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 33 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பண்ட்டு அணியை சரிவில் இருந்து மீட்டுட்டாங்கன்னு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. 2வது செஷன் வந்து 2 பேருமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. கடந்த செஷன்ல வந்து ஸ்டூபிட் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கின ரிஷப் பண்டே பாத்தீங்கன்னா தன்னோட பொறுப்பை உணர்ந்து ஒரு பொறுமையா விளையாட ஆரம்பிச்சாரு. அதுலயும் அந்த லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் வந்து ரிஷப் பண்ட் வந்து பேட்டை வீசி விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவரு விரும்பவே இல்லை. நின்று தற்காப்பா விளையாண்டு கொஞ்சம் ரன்னை தேத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விளையாண்டு இருந்தாரு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் வேகமா விளையாண்டு ரன்னு சேர்த்துட்டு இருந்தாரு. டீ பிரேக் வரைக்குமே எல்லாமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? முக்கியமான பவுலர்லாம் பந்து வீசும்போது ரிஷப் பண்ட் என்ன பண்ணாருன்னா ரொம்ப சேஃப்டியா தற்காப்பா விளையாண்டு இருந்தாரு. அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. அதாவது அவர் அடிக்க வச்சு அவுட் பண்ணும் அப்படின்றதுக்காகத்தான் டிராவிஸ் ஹெட்டை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அது வந்து ஒரு மிகப்பெரிய பொறி அப்படின்றது வந்து ரிஷப் பண்ட் வந்து அப்போ உணராம போயிட்டாரு. டிராவிஸ் ஹெட்டோட பால வந்து ஒரு 6 அடிக்கலான்னு சொல்லிதான் அவர் அவுட் ஆனது. அந்த ரிஷப் பண்டோட விக்கெட்டு தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிச்சுன்றத நம்ம பார்த்தோம். அங்கிருந்து அடுத்தடுத்து அப்படியே வரிசையா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து விக்கெட்டை வீழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல பாண்ட் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்து அல்லது நம்ம வந்து டிராவை நோக்கி போயிட்டு இருக்கிறோன்ற செய்தி வந்து அவருக்கு சரியான முறையில வந்து சொல்லப்பட்டிருந்தா அந்த விக்கெட்டை வந்து அவர் தவிர்த்துட்டு டிஃபென்ஸ் ஆடி கொஞ்சம் டிராவை நோக்கினாச்சும் நம்ம போயிருக்கலாம். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா கொடுத்த அந்த 60 ரன்னு. ஆஸ்திரேலியாவே பாத்தீங்கன்னா 2வது இன்னிங்ஸ்ல 234 ரன் எடுத்துருந்துச்சு. அதுலயே கடைசி விக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா நாதன் லயனும் போலண்டும் சேர்ந்து 61 ரன் சேர்த்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு மேல அவங்க வந்து பேட்டிங் ஆடி இருந்தாங்க. இந்திய பவுலர்கள்னால அவங்க விக்கெட்டை வந்து கடைசி வரைக்கும் எடுக்க முடியாம இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய சரிவா இருந்துச்சு. அவங்க 2 பேர்த்தையும் வந்து வேகமா ஒரு சீக்கிரமா அவுட் பண்ணி ஒரு 300 ரன்னுக்குள்ள டார்கெட் வச்சிருந்தா கண்டிப்பா வந்து இந்த போட்டியோட கதையே வந்து வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னு சொல்றோம்னா 300 ரன்னுக்கு கீழே டார்கெட் இருந்திருந்தா ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ப்ரெஷர்ல போயிருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா விக்கெட்டையும் பும்ராவே எடுக்க முடியாதுல்ல. அவருக்கு உதவுற வகையில சில பவுலர்கள் கண்டிப்பா செயல்படணும். இது நிறைய சமயத்துல இந்த விஷயம் நடக்காம போயிருது. மொத்த பவுலிங் யூனிட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா மொத்த பவுலிங் யூனிட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அணியே பும்ராவை நம்பி இருக்கிறதுன்றது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு தான். இதை தாண்டி இந்தியா இன்னைக்கு தோத்ததுக்கான மிகப்பெரிய காரணமோ இல்ல என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.